கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஏசாயா 25ஆம் அதிகாரம் வசனம் 1 முதற் பகுதி. கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். என் அன்பு கடவுளை பிள்ளைகளே, கடவுளை துதிப்பேன், உம்முடைய நாமத்தை நான் உயர்த்துவேன், நீரே என் ஆண்டவராயிருக்கிறீர் என்று இங்கே சொல்லப்படுவதற்கான காரணம் என்ன என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது என்னவாம்? நீரே அதிசயங்களை செய்தீர். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற கடவுள் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். மனிதனால் கூடாதது தேவனாலே கூடும். மனிதனால் எந்த ஒரு காரியத்தை யோசிக்க முடியாதோ, எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாதோ, அவற்றை மிகவும் எளிதாக செய்து முடிக்கின்றது நம்முடைய ஆண்டவருடைய வல்லமை. அதை தான் நாம் அதிசயம் என்று சொல்லுகின்றோம். எடுத்துக்காட்டாக நாம் பழைய ஏற்பாட்டில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அநேக அற்புத அடையாளங்கள் இருக்கிறது. செங்கடல் கர்த்தருடைய பிள்ளைகள் பிரயாணம் செய்வதற்கு 2ஆக பிளக்கப்படுகின்றது. நீர் ஓடிக்கொண்டிருந்ததான, அலைமோதி கொண்டிருந்ததான தண்ணீர் என்ன செய்கிறது? 2 பக்கம் மதில்களாக நிற்கிறது. இஸ்ரவேல் மக்கள் வெட்டாந்தரையில் நடப்பதைப் போல நடந்து அக்கரைக்கு சேர்ந்தார்கள். அதே தண்ணீரில் இஸ்ரவேல் மக்களை அழித்து விட வேண்டும் என்று வந்த எகிப்தியர்கள் என்ன செய்தார்கள்? மாண்டு போனார்கள். அந்த தண்ணீர் குவியலாக நின்று கொண்டிருந்தவைகள் ஒன்றாய் இணைந்து விட்டது. அவர்கள் மரித்து போனார்கள். இதற்கு பெயர் அதிசயம். இன்னும் புதிய ஏற்பாட்டிலே நாம் சொல்ல வேண்டும் என்றால் அநேக காரியங்களை சொல்ல வேண்டும். முத்தாய்ப்பாய் இருக்கின்றது. லாசருவே, வெளியே வா என்று கூப்பிடும் பொழுது மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாளாகிவிட்டதான இந்த மனிதர் உயிரோடு கூட எழும்பி வந்தார். அவரை சுற்றிலும் கட்டி வைத்திருந்ததான அந்த சீலையோடு கூட வெளியே வருகிறார் என்று பார்க்கின்றோம். ஆம், மனிதர்களால் கூடாதது தேவனாலே கூடும். அதை தான் இங்கே கர்த்தருடைய தாசன் சொல்லுகிறார். ஆண்டவரே, நீர் அதிசயமானவைகளை என் வாழ்க்கையிலே செய்திருக்கிறீர். ஆகையால் உமது நாமத்தை நான் துதிப்பேன், உம்மை நான் உயர்த்துவேன், நீரே என் தேவனாய் இருக்கிறீர் என்று சொல்லுகின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆம், நீங்கள் ஆராதிக்கிற கடவுள், நீங்கள் உயர்த்துகின்ற கடவுள், நீங்கள் நம்பியிருக்கின்ற இந்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை பிரச்சனைகள் தலைக்கு மேல் இருக்கலாம், வியாதியினுடைய உச்சகட்டத்தில் நீங்கள் இருக்கலாம், இன்னும் அநேக தேவைகள் நிறைந்தவர்களாக இருக்கலாம். பதட்டமும் பயமும், என் குடும்பத்தின் காரியம், என் வீட்டின் காரியங்கள் என்னவாகும், எப்படி ஆகும் என்ற பதட்டங்கள் உங்களை பிடித்து கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய கடவுள் அதிசயங்களை செய்கின்ற ஆண்டவர். நீங்கள் நினைத்து பாராத விதத்தில், எதிர்பார்த்திராத வழிகளில், நினையாத நேரத்தில், உங்கள் கண்கள் பிரமிக்கத்தக்கதான விதத்தில் கடவுள் உங்களுக்கு மிகவும் எளிதாக ஆண்டவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சிக்குள்ளாக்க முடியும். அதன் மூலமாக இதே கர்த்தருடைய தாசரை போல நீங்கள் சொல்லலாம், ஆண்டவரே, உம்மை நான் உயர்த்துகிறேன், ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நான் துதிக்கிறேன், நீரே என் தேவன், ஏனென்றால் என் வாழ்க்கையில் கூட நீர் அதிசயங்களை செய்திருக்கிறீர் என்று. ஆம், அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை இன்று கர்த்தரால் நடப்பிக்க முடியும். அது உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையாக இருந்தாலும், மனைவியின் வாழ்க்கையாக இருந்தாலும், அல்லது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும், உங்கள் தொழிலாக இருந்தாலும், உங்கள் பிரயாணமாக இருந்தாலும், உங்கள் தேவையாக இருந்தாலும், எவற்றிலும் ஆண்டவர் அற்புதத்தை நடப்பிக்க முடியும். ஏனென்றால்
அவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் தகப்பனே, எங்கள் வாழ்க்கையிலே நீர் அதிசயங்களை நடப்பிக்கிற ஆண்டவராக இருக்கிறீர். ஆகையால் உமது நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்கள் ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கையிட்டு கர்த்தாவே உம்முடைய திருக்கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.